கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் புதிய மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 7 மாதங்கள் கண்ணின் மணி போல் பாதுகாத்து 8வது மாதத்துக்குள் இந்த நாட்களை தேவன் நடத்தி வந்திருக்கிறார். 7 என்று சொல்லப்படுகிற காரியம் ஒரு பரிபூர்ணத்தை இந்த நாட்களிலே குறிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய தேவன் நம்மையிலே வைத்திருக்கிற அந்த கிருபை நிமித்தம், நம்முடைய இரக்கங்களின் நிமித்தம், நம்முடைய அன்பின் நிமித்தம் நம்மை இந்த நாட்களிலே கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த மாதத்துக்குள் நடத்தி வருகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமை பிள்ளைகளே, எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் இந்த நாட்களை நாங்கள் கடந்த மாதங்கள் இந்த நாட்களை வாழ்ந்திருக்கலாம். சில வேளைகளில் நம்முடைய உறவினர்களை, நம்முடைய சுற்றத்தார் யாரையும் இந்த நாட்களை நாங்கள் இழந்திருக்கலாம். இப்படியான சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த 8வது மாதத்தை தேவன் தன்னுடைய எங்கள் மேல் வைத்த அந்த அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தான் காணும்படியாக தேவன் இந்த நாட்களில் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை 2026ஆம் ஆண்டு கர்த்தருடைய இந்த ஆசீர்வாதமான வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக வருகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 29வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால், ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று வாசிப்போம். பாருங்கள், இங்கே சொல்லப்படுறது, இப்போது உமது அடியருடைய வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய அடியனுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று இந்த இடத்திலே தேவனுடைய தாசனாகிய இந்த நாட்களிலே தாவீது ராஜா விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய வீடு இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவனிடத்திலே நாங்கள் அனுதினமும் கேட்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் இருக்கிற வீடு இந்த நாட்களிலே தேவன் நமக்கு இறங்கி இந்த பூமியிலே தந்திருக்கிற அந்த வீடு முதலாவது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வீட்டில், அந்த அசூசிகள் இந்த நாட்களில் இல்லாதபடி எல்லாவற்றையும் நாங்கள் வெளியேற்ற வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டிலே எப்பொழுதும் இந்த நாட்களிலே நிறைந்திருக்க வேண்டும். அதன் பின்பாக பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கப்படும். இப்படியாக அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே தொடர்ந்து இந்த நாட்களிலே வந்து கொண்டிருக்கும். அப்படியானால் முதலாவது நம்முடைய வீடு இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவனிடத்திலே நாங்கள் விண்ணப்பம் பட வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா எப்படியாக அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டார் என்றால், அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர் அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் தேவனை தேடினார். அது மட்டுமல்ல, தேவனுடைய நாமத்தையும் மகத்துவத்தையும் சொல்லி இந்த நாட்களிலே துதித்து மகிமைப்படுத்தினார். அதனாலே தான் இந்த நாட்களிலே பாருங்கள், அவருடைய வீடு, அவர் கையிடுச்சிற காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. மேலே கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லுகிறார், தாவீது என்னுடைய இருதயத்துக்கு உகந்த மனுஷனாக இந்த நாட்களில் இருக்கிறார். அப்படியானால் அவரை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அங்கே அவர் தேவன் இந்த நாட்களில் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய இந்த நாட்களிலே பாருங்கள், தீர்க்கதரிசி இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை சந்திக்கிற வேளையிலே அங்கே ஆண்டவருடைய உள்ளம் மகிழ்ந்து களிகூறுகிறதை பார்க்கிறோம். அப்படியா அந்த வேளையிலே தான் அந்த அபிஷேகத்தை இந்த நாட்களை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவர் ராஜாவாக வருகிற வேளையிலே அபிஷேகத்தை பெற்றார் என்று பார்க்கிறோம். அப்படியாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மேலே அந்த அபிஷேகம் இந்த நாட்களிலே இருக்குமா இருந்தால், கர்த்தருடைய அபிஷேகம் இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால், நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அதாவது இந்த நாட்களிலே அக்கினி இந்த நாட்களில் நம்முடைய வீட்டை சூழ்ந்திருக்கிறது. அது உண்மையாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலே நாங்கள் கர்த்தரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே, முதலாவது என்னுடைய வீட்டை ஆசீர்வதியும் ஐயா, அடியனுடைய வீட்டை இந்த நாட்களை நினைவு கூறும் ஐயா என்று இந்த நாட்களை நாங்கள் கேட்கிற வேளையிலே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, அதற்கு பின்பாக அந்த நாட்களை தொடர்ந்தும் அநேக ஆசீர்வாதங்களை இந்த நாட்களிலே அங்கே தேவன் தர வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், அதே ஜீவன் உள்ள தேவன், அதே கரம்தான் இன்றைக்கு நம்மையும் இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்க போதுமாக இந்த நாட்கள் இருப்பதனால் அவரிடத்திலே அந்த
ஆசீர்வாதத்தை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வோம். இந்த வாக்குத்தத்தங்கள் இன்றைய நாட்களிலே, இந்த மாதத்தினுடைய முதலாவது நாளிலே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே வருகிற வேளையிலே தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வீடுகளுக்குள்ளே கடந்து வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். விசுவாசித்து தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.